ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹானர் GT Pro இந்த ஃபோன் வந்து நீங்க லான்ச் பண்ணியிருக்காங்க சைனால. ஹானர் ஃபோன் வந்து அவ்வளவா வந்து சேல்ஸே ஆக மாட்டேங்கி. இது வந்து சைனால தான் மேக்ஸிமம் வந்து சேல்ஸே கொண்டு வருவாங்க. குளோபல் லான்ச்லாம் வந்து சில மாடல்ஸ் மட்டும் தான் ஹானரே வந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஆனால் சைனாலே வந்து ஹானர் ஃபோன் வந்து இப்போ அவ்வளவா வந்து சேல்ஸ் இல்லைன்ட்டு அதுல அந்த கம்பெனியில வேலை பார்த்த நிறைய பேரே வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கம்பெனியோட ஓனர் சிஇஓ ஓனர் வந்து அவரும் வந்து ரிசைன்மெண்ட் போயிட்டாரு. இந்த மாதிரி வந்து வேலையை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க, ஓனரும் மாறிட்டாங்க அவங்க சிஇஓ. அதனால வந்து இப்ப புதுசா சிஇஓ வந்து அவங்க ஹானருக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் புதுசா வேலைக்கு ஆள் நிறைய பேர் எடுத்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு டீம் வச்சு ஒரு ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நாங்க வந்து இனிமே வந்து மார்க்கெட்டிங்ல வந்து எங்க போனையும் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதான் வந்து ஹானர் GT Pro. அப்படி இந்த போன்ல வந்து என்னென்ன அப்கிரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி புதுசா அவங்க டீம் மூலியமா கொண்டு வந்திருக்காங்கன்னா, பேட்டரி மில்லியம்பீர் வந்து 7000 மில்லியம்பீருக்கு மேலேயே இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IP68 எல்லா போன்ல இருக்கிற மாதிரி இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிலிக்கன் கார்பன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 888ல லேட்டஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எடிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த போன்ல வந்து அப்படி என்னென்னலாம் நிறைய இருக்குன்ட்டு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹானர் GT Pro இந்த ஃபோன் வந்து ஃபைனலா வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இது குளோபல் லான்ச் ஆகுமா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரியல. நான் சைனா மார்க்கெட்ல வந்து அவங்களோட ஹானரோட புது டீம் புதுசா வந்து அவங்க வேலைக்கு வந்திருப்பான், புதுசா ஓனர் மாறி இருக்காங்க. அவங்க புதுசா வந்து ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னென்ன இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனோட டிசைன் வைஸ்ல பாத்திரலாம். அந்த திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.6 mm திக்னஸ் வந்து இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 212 கிராம் இருக்கு இந்த போன்ல. வெயிட் ஓரளவுக்கு வந்து 200 கிராமுக்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. டிசைன் உங்களுக்கு பேக் சைடு போடுறேன், டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஃப்ரண்ட் வந்து ரைனோ கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேமால பில்ட் பண்ணிருக்காங்க. பின்னாடி வந்து பாலிமர் ஃபைபர் பேக் சைடு வந்து பாலிமரால வந்து பேக் சைடு வந்து ஃபைபர் பண்ணிருக்காங்க. லுக் வைஸ்ல வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப்காண்டி IP68 69 எல்லா போன்லயும் இப்போ இருக்கிற 2025ல இருக்கிற அதே 68 69 ரெண்டுமே வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் LTPயும் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே தான். ஒரு 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி எல்லா போன்லயும் 120 ஹிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் பார்த்திருப்பீங்க. இந்த போன்ல வந்து 144 ஹிட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. IQ எல்லாம் பார்த்திருப்பீங்க, சில மாடல் எல்லாம் பிளாக்ஷிப்ல 144 ஹிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஹானர்லயும் வந்து 144 ஹிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. HDR விவர்ட் சப்போர்ட் உண்டு. உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 6000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ். எல்லா பிளாக்ஷிப்ல கூட வந்து 4500 பார்ப்பீங்க. இந்த சாம்சங்ல கூட வந்து 2000 1500 நெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இவங்க 6000 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து ஹானர் வந்து இந்த டைம் வந்து புதுசா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாமே அல்டிமேட்டா நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 6000 நெட்ஸ்னா உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்ல இந்த போன் யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. 6000 நெட்ஸ்ல வந்து இந்த போன் தான் வந்து 6000 நெட்ஸாவே இருக்கும். எல்லா போனையும் கம்பேர் பண்ணும்போது நெட்ஸ்ல வந்து இதான் வந்து அதிகமாவே இருக்கும். பீக் பிரைட்னஸ் சொல்றேன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1224 x 2400 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 453 பிபி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து உங்களுக்கு ரைனோ கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய இது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நிறைய மாடல்லாம் இதெல்லாம் இருக்காது. இவங்க ரைனோ கிளாஸ்ன்னு சொல்றது அவங்களோட ஹானரோட ப்ரொடக்ஷன் தான் வந்து ரைனோ கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்தியா கண்ட்ரிக்கு வந்தாதான் எப்படி டிராப் டெஸ்ட்ல வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுலாம் தெரியும். ஆனா இதை சைனால தான் லான்ச் பண்ணிருக்காங்க. குளோபல் லான்ச் வந்து இருக்குமா இல்லையான்னு தெரியல. இப்போ சைனால மட்டும் தான் மார்க்கெட்ல இருக்கு இந்த போனு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அல்ட்ரா HD இமேஜ் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அல்ட்ரா HD இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல உங்களுக்கு Android 15 கிடைச்சிரும். 2025 எல்லா போன்லயுமே Android 15 கிடைச்சிரும். மேஜிக் OS வந்து 9 கொடுக்காங்க, அவங்களோட லேட்டஸ்ட் OS. மேஜிக் OSனால நிறைய பேர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த லேக் இருக்காது, நீட்டா இருக்கும் அந்த OS அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹானரோட OS வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிக் OSக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட லேட்டஸ்ட் OS தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 8 எலிட் ப்ராசஸர். நீங்க லாஸ்ட் இயர் பார்த்த எல்லா பிளாக்ஷிப் மொபைல்லையும் பார்த்திருப்பீங்க. ஸ்னாப் டிராகன் 8 எலிட் ப்ராசஸ் 3nm பார்த்திருப்பீங்க. இதுல வந்து எஸ்ட்ரீம் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 8 எலிட் எஸ்ட்ரீம்னா அப்படி என்ன டிஃப்ரெண்ட்னா, உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 8 எலிட் போன வருஷம் வந்த போனோட இல்ல CPU GPU வந்து ஒரு 100 ஸ்டெப் மேல இருக்கும். ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் வந்து மேல இருக்கும். அதோட பெட்டராவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதான் எஸ்ட்ரீம் சொல்லி கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CPU வந்து ஆக்டோகோர், GPU வந்து Adreno 830 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க.
12 GB 256, அதுக்கப்புறம் 12 GB 512, 16 GB 512, 16 GB 1 TB. ஒரு 12 GB 256 வந்து அவங்க கண்ட்ரி ரேட்டுக்கு நம்ம நாட்டு கரன்சி கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 44,000 ரூபா. உங்களுக்கு 12 GB 256 வந்து நம்ம கண்ட்ரியில லான்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 44,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். எப்படியும் வந்து டேக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 50,000 ரூபாய், எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 வச்சுக்கோங்க. சைனால லான்ச் பண்ற போனோட நம்ம கண்ட்ரிக்கு வந்து அந்த போன் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 10,000 வரும். அப்பனா ஒரு 50-55,000 ரூபாய்க்கு இந்த போன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம நாட்டில் வந்து லான்ச் பண்ணானா. அதுவும் 12/256 ஸ்டார்டிங் வேரியன்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் யூஎஃப்எஸ் வந்து 4.1 கொடுத்துருக்காங்க. யூஎஃப்எஸ் 4.0 தான் வந்து லேட்டஸ்ட். இது வந்து புதுசா வந்த வெர்ஷன் தான் 4.1. இனிமே வர எல்லா போன்லயுமே நீங்க பார்க்கலாம். ஃபிளாக்ஷிப்ல 4.1, 4.2 இஎஃப்எஸ் எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த போன்ல இஎஃப்எஸ் வந்து 4.1 கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஸ்பீட் எல்லாம் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே வந்து வித்தின் செகண்ட்ல நடக்கும். ஏன்னா 4.0 கம்பேர் பண்ணும்போது 4.1 வந்து அதோட ஒரு படி மேலேயே இருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும். 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக் இந்த போன்ல கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஒய்ஃபை வந்து 6, 7 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா நீங்க வந்து வித்தின் செகண்ட்ல வேற போன்ல NFC போன் இருக்கிற போன்ல நீங்க வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது NFC சப்போர்ட்டும் இதுல போன் கொடுத்து வச்சிருக்காங்க. USB வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் இருக்கிற 2.0 தான். 3.2, 3.1 எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2.0 தான் எல்லா போன்லயும் பாப்பீங்க. அதே மாதிரி இந்த போன்ல OTG சப்போர்ட் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்காம அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 44,000 ரூபாய் பட்ஜெட் அவங்க நாட்டு கரன்சி கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம நாட்டுக்கு 44,000 ரூபாய் தான். 44,000 ரூபாய் ரேட்டு போனுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கு ரொம்பவே அருமையான விஷயம். ஹானர் GT Pro கண்டிப்பா வந்து எல்லாமே வந்து அல்டிமேட்டா கொடுத்து இந்த போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து அப்கமிங்ல வர ஸ்பெக் எல்லாம் வந்து இதுல கொடுத்து அதுவும் ஒரு 50,000 கிட்ட வந்து இந்த போனை வந்து கண்டிப்பா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல வந்து கடைசியா பார்க்கும்போது பேட்டரி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 7200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கிடைச்சிருக்கு. இந்த போன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சார்ஜரு, கேபிள், அதுக்கப்புறம் கேஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க பாக்ஸ். நீங்க தனியாக எதுவுமே வாங்க வேண்டாம். 7200 சிலிக்கான் கார்பன் பேட்டரி. அதனால தாராளமா 3 நாள் தாராளமா சார்ஜ் நிற்கும். அந்த அளவுக்கு வந்து பேட்டரி பேக்கேஜ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பிளாக், ஒயிட், கோல்டு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்கிக்கலாம். அந்த போன் வந்து சைனால லான்ச் பண்ணதுனால நீங்க வந்து இம்போர்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம கண்ட்ரில வந்து லான்ச் பண்றது டவுட் தான். ஆனா அப்கமிங் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஹானர் போன்லாம் நம்ம நாட்டுலலாம் நிறைய பார்க்க முடியும். இப்போதைக்கு வந்து அவங்க சைனா மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. சைனால நல்லா சேல்ஸ் போச்சுன்னா குளோபல்ல கண்டிப்பா வந்து சேல்ஸ் கொண்டு வருவாங்க. சைனாலே வந்து சேல்ஸ் இல்லைன்னு சொல்லி தான் இந்த டைம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இந்த போனை வந்து விட்டுருக்காங்க ஹானர் GT Proவை. கடைசியா நம்ம கேமரான்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கேமரா, செல்ஃபி கேமராவும் சேர்த்து சொல்றேன். 4 கேமரா சரிங்களா. 4 கேமராவே 50 மெகாபிக்சல். பிரைமரி கேமரா வந்து 50 மெகாபிக்சல், டெலிஃபோட்டோ 50, அல்ட்ரா வைடு 50. இதுல நீங்க 4K 16 APS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். மெயின் கேமரா 50 மெகாபிக்சல்ல நீங்க 4K 24 13 APS 16 APS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமராலையும் உங்களுக்கு 4K 16 APS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நீங்க செல்ஃபியும் சரி ஃப்ரெண்டும் சரி 4K 16 APS கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து 4K 16 APS தான் விரும்பி எடுப்பாங்க. ஃபிளாக்ஷிப் கில்லர் போன் இது உண்மையிலேயே வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர் தான். ஆனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி போனாவும் இருக்கு. ஃபிளாக்ஷிப் கில்லர்னா உங்களுக்கு 80,000 90,000 1 லட்ச ரூபாய் வாங்கினா ஃபிளாக்ஷிப். ஒரு 50,000 செக்மெண்ட்ல உங்களுக்கு ஃபிளாக்ஷிப்ல இருக்க எல்லாத்தையுமே இதுல கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க சாம்சங் எடுத்தா கூட ஏதாவது ஒரு சின்ன சின்ன டவுன்கிரேட் பண்ணிருப்பாங்க. பேட்டரி மில்லி ஆம்பியர்ல வந்து ஒரு 4000 4200 அப்படி இப்படி பேட்டரியும் அல்டிமேட்டா கொடுத்து சிப்செட்டும் வந்து ஸ்னாப் டிராகன் லேட்டஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எடிஷன் கொடுத்து IP ரேட்டிங்கும் கொடுத்து அதுக்கப்புறம் UFS வந்து 4.1 லேட்டஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே ஸ்பெக் வந்து அப்கமிங்ல வர எல்லா ஸ்பெக்குமே இதுல கொடுத்து வச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபிளாக்ஷிப்பா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஃபாரின்ல யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த போனை இம்போர்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க. அந்த போன் யாராவது வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற வந்து இந்த போன்ல வந்து கூலிங் வேப்பர் சேம்பர் வந்து உங்களுக்கு இருக்கு, அவ்வளவா ஹீட் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஆகல. நம்ம ஊர் கிளைமேட் கண்டிப்பா லைட் வார்ம்னஸ் ஆகுது இருக்கதான் செய்யும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா வந்து HDRல எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி HDRல வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். எடுக்கிற அவுட்புட் எல்லாமே வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர் அளவுக்கு இருக்கு. டீசெண்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. வீடியோகிராஃபி சரி போட்டோகிராஃபி சரி உங்களுக்கு ஹானர் வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. மேஜிக் OSம் வந்து நல்லாவே நீட்டாவே இருக்கு. இந்த போனை வந்து கண்டிப்பா வந்து யாராவது நீங்க இந்தியால வாங்குனீங்கன்னா ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா அந்த போன் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.